ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் விழுப்புரத்தில் பேருந்து சேவையும் இல்லாததால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், ரயில் என்னென்ன பிரச்சனைன்றதை கடந்த தொகுப்புகளே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பேருந்து வசதியும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அங்கே சுமார் எத்தனை பயணிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள்? அவங்களுக்கு எதனும் மாற்று ஏற்பாடுகள் செய்து தர வாய்ப்பு இருக்கிறதா? அங்குள்ள சூழல் என்ன கோபிநாத்? கடந்த 3 நாட்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை காரணமாக நீர்நிலைகள் முழுவதுமாக நிரம்பி தண்ணீர் வெளியேறி வீடுகளுக்கு புகுந்த அவலங்கள் தான் தொடர்ந்து 2 நாளாக இருந்துட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய ரயில்வே தண்டவாளத்தில் தண்ணீர் மேலே போகுது. அதை பார்த்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்தை தாண்டி தண்ணீர் மேலே போகுது. இதில் ரயில் போக்குவரத்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் திருவிழா கூட்டம். விவசாயத்துக்கு பல ஏக்கர் நிலம் தேவையே இல்லை, 10க்கு 10 ரூமே போதும், பல லட்சம் கேரண்டி. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அல்ல, ஆயிரக்கணக்கானோர் நிற்கக்கூடிய இந்த இடம் திருவிழா கூட்டம் அல்ல. ரயில் பயணிகள், நெல்லை விரைவு ரயில் அடுத்தடுத்து வந்த ரயில்கள்லேருந்து அத்தனை பயணிகளும் இறங்கி பேருந்துக்காக விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் காத்துட்டு இருக்க காட்சி தான். குழந்தைகள் முதல் பெண்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா நீண்ட நேரமாக இந்த இடத்துல காத்துட்டு இருக்காங்க. பேருந்து வசதிகளும் இல்லை. போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதலாக பேருந்து இயக்கங்கள் இவங்க சென்னை செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் பேருந்து வசதியும் இல்லை. நம்மளுடைய ஏராளமான ரயில் பயணிகள் இருக்காங்க. அவங்களோட பாதிப்பு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, எங்கே போகிறீங்க? திருநெல்வேலியிலேருந்து நெல்லை எக்ஸ்பிரஸில் வந்தோம். விழுப்புரமில் ஆல்மோஸ்ட் ஒரு ½ hour கழிச்சு தான் கேன்சல்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏதாவது வேறு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். எவ்வளோ பேருமா இருக்காங்க? ஆல்மோஸ்ட் ஆமாம், 4 ட்ரெயின் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா பேசஞ்சர்ஸுமே இங்கே தான் இருக்கிறோம். பஸ் வசதி இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. ஆமாம், எதுவும் ஏற்பாடு பண்ணல. நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து மெட்ராஸ் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக தாம்பரத்துலேருந்து சைதாப்பேட்டை மாம்பழம் போகணும். வண்டி கேன்சல். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஷனில் 2 மணி நேரம் லேட்டு. அது 2 மணி நேரம் லேட்டுன்னு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் எடுத்துட்டாங்க. இங்கே வந்த உடனே இங்கே டீ காஃபி எதுவுமே கிடைக்கல. இங்கே வந்தாச்சு. வந்த பின்னாடி ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க மைக்கில், போகாது, தாமதமாக புறப்படும்னாங்க. அது கழித்து 2 நிமிஷம் கழித்து ட்ரெயின் ராமேஸ்வரம் கேன்சல், நெல்லை எக்ஸ்பிரஸ் கேன்சல், இங்கேருந்து எந்த ட்ரெயினும் புறப்படாது அப்படின்ட்டாங்க. ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் ஒன்றுமே பண்ணலை. பஸ்ஸோ ட்ரெயினோ வேனோ சம்திங் ஏதாவது ஒன்று அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஒன்றும் தெரில. ஸ்டேஷன் மாஸ்டரே பார்க்க முடியாது இப்போ. ஏன்னா அது ஏற்கனவே இடிஞ்சு கிடக்கு கட்டடமெல்லாம். வர்ற வழி பூரா தண்ணி, எதுவுமே கிடைக்கல. குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஏதாவது ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு பஸ். சார், நாங்கள் திருநெல்வேலி டு சென்னை தான் சார் போகிறோம். நாங்கள் ஏறிட்டோம். முதல்ல விருதாச்சலத்தை 2 மணி நேரம் போட்டிருக்கும் போது சொல்லியிருக்கலாம். அப்பவும் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல. இங்கே 1 மணி நேரம் போட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க காலதாமதமாக போகணுன்னாங்க. அதுக்கப்புறம் போகவே இல்லை. மாத்திரம் 3200 வாங்குறாங்க ப்ரீமியம் தட்கல் சொல்லி. ஒரு இதுவும் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரூபாய்க்கு ஏசி டிக்கெட்டில் எங்கே போகிறீங்க சார்? ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு போகிறோம். ஒரு 10-15 பேர் இருக்கோம். குழந்தை குட்டிங்கெல்லாம் நிறைய இருக்குது. அப்படியே பிளாட்பாரத்தில் உட்கார வச்சுட்டு இன்னும் எதனா ஏற்பாடு பண்ணலாமான்னு வெளியே பார்க்க வரோம். எப்படி போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏதாவது ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். வரம்பக்குடியிலேருந்து சென்னைக்கு போகிறேன் சார். சரி, இங்கே ட்ரெயின் கேன்சல்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது பிரதான சந்திப்பில் நிப்பாட்டி இருந்தால் கூட வசதிகள் அதிகமாக இருக்கும். திருச்சியில் அந்த மாதிரி எங்கன்னா நிப்பாட்டி இருந்தால் கூட கேன்சல்னா கூட அப்புறம் நடுக்காட்டிலேருந்து விட்டுட்டாங்க. இங்கே ஆட்டோ டாக்ஸி இதுக்கெலாம் கேட்டோன்னா 7000 10,000 கொடுத்துறாங்க. இதில் எப்படி பொதுமக்கள்லாம் இவ்வளோ பேர் பாதிச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க, இது பண்ண வரான்னு தெரியல. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் திருன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. இது கவர்மெண்ட்டு இது மாதிரிலாம் இருக்கும்போது முன்னாடியே ஸ்டெப் எடுத்து பஸ்ஸு போகிறதுக்கு ஏதாவது ரயில்வேலேருந்து பண்ணணும். அதெல்லாம் யாரும் எதுவும் பண்ணலை. எல்லாம் அப்படி அகதி மாதிரி போக விட்டாங்க. எல்லாம் போயிட்டுருக்குறாங்க. அவ்வளோதான். எல்லாருக்கிட்டையும் பணங்காசு எல்லாம் இருக்கும் சொல்ல முடியாதுல்ல. இப்படி நடு ரோட்டில் இறக்கி விட்டா எல்லாருக்கும் ரூபாய் பணங்காசு முதற்கொண்டு எல்லாம் கஷ்டம் தானே சார். இதுக்கிடையில் ஒரு வேனை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கூட 200 ரூபாய்க்கு 300 ரூபா கொடுத்தா போயிடுவாங்க. அதுக்கு ரூபா இருக்கணுமே. பொதுமக்கள்கிட்ட பணம் இருக்காது எல்லாத்தையுமே. இத்தனைக்கும் நல்ல காசு வசூல் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எந்த கவர்மெண்ட்டையும் குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை. அங்கே இருக்கிற அதிகாரிகள் உடனடியாக ஸ்டெப் எடுத்து ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். பண்ணினா தான் அந்த அதிகாரிக்கே மதிப்பு. அந்த அதிகாரிங்கிறது கீழ் நிலையிலேருந்து மேல் நிலை வரைக்கும், செக்ரட்டரியேட்டில் இருக்கிற ஆஃபீஸர்லேருந்து இங்கே கீழே வேலை பார்க்குற ஓய வரைக்கும் உண்டு.
பொறுப்பெடுத்து செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா முன்னேறலாம். அதர்வைஸ் இது அப்படியே குறைஞ்சிட்டே போச்சப்போ கவர்மெண்ட்டுக்கே லாஸ் ஆகும். சார் எங்கே சார் போகிறீங்க? எதுக்கு சார்? சார், இப்போ விழுப்புரம் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ரயில் பயணிகள் தாங்கள் அகதிகளாக விடப்பட்டதாக வேதனை தெரிவிச்சிருக்காங்க. ஏராளமான பணம் இல்லை, அடுத்தது மாற்று ஏற்பாடு செய்து தாங்கள் சென்னை செல்வதற்கும் வாய்ப்புகள் இல்லை, பணம் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. கூட்டமாக பெண்கள் குழந்தைகள்னா விழுப்புரம் ரயில் நிலையத்தில் காத்துட்டு இருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். பேருந்து வசதியும் முறைப்படி தமிழக அரசு போக்குவரத்து கழகம் செய்யவில்லை என்பது இங்கு இருக்கக்கூடிய ரயில் பயணிகளை குற்றச்சாட்டாக பார்த்துட்டு இருக்கோம். நன்றி கோபிநாத், களத்திலிருந்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு.